சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவமதிப்பு பேச்சு. அமித்ஷாவை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் தாராபுரம் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் தெற்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் தென்னரசு தலைமையில் அண்ணா சிலை அருகே சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரை அவமதித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவரை பதவி விலக வலியுறுத்தியும் ஒன்றிய பாஜக ஆளும் அரசை கண்டித்தும் கோஷமிட்டனர். இதில் தாராபுரம் நகர தலைவர் குறிஞ்சி செந்தில்குமார், செய்தி தொடர்பாளர் முருகானந்தம், முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் காளிமுத்து, அசோக்குமார், கபூர், ஹாக்கிங் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதனால்தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் காங்கிரஸ் பேரியக்கம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கேவலமாக பேசிய, அவமானப்படுத்தி பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அன்பு நண்பர்களே, இந்திய அரசியல் சாசனம் என்பதை நாம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சுதந்திர போராட்டத்தை பார்த்தது ஒரு தலைமுறை, அதற்கு பின்னிட்டு வீரர்களை அவர்களோடு இணைந்து வாழ்ந்த பரம்பரை. இன்றைக்கு 60 வயதுக்கு கீழே இருக்கின்றவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால், பக்கத்து நாடு பங்களாதேஷ் என்ற நாடு, பங்களாதேஷ் என்பது பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக இருந்தது. அங்கே பாகிஸ்தானிலே உருது பேசுவார்கள், பங்களாதேஷிலே வங்காள மொழியை பேசுவார்கள். அந்த வங்கதேச மொழி பேசுகின்ற, வங்காள மொழி பேசுகின்ற முஸ்லிம்களை உருது மொழி பேசுகின்ற முஸ்லிம்கள் வாழுகின்ற மேற்கு பாகிஸ்தான் ஏற்க மறுத்தது, அவர்களை சமமாக நடத்த மறுத்தது. அதன் விளைவாக அன்னை இந்திரா காந்தியோடைய துணையோடு பங்களாதேஷ் என்ற நாட்டை மீட்டெடுத்தது. அப்படி ஒரு நாடு உருவானது விளைவாக இன்றைக்கு இவ்வளவு பெரிய வல்லரசாக இருக்கிற இந்தியாவோடு வளர்ச்சி விகிதத்திலே உருவாகி கொண்டிருக்கிறது. இந்தியா என்பது ஒரு நாடாக ஆங்கிலேயரிடமிருந்து மீட்கப்பட்டு சுதந்திர நாடாக உருவாவதற்கு போராடிய இந்த சுதந்திர போராட்டத்திற்கு தலைமையேற்ற அண்ணல் காந்தியடிகளை இந்தியாவுடைய தந்தையாக போற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? உருவாக்குவதற்கு இந்த பாரதிய ஜனதா தயங்காது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அன்பு நண்பர்களே, இன்றைய பாரதிய ஜனதா என்பது வரலாற்றை திருத்தி எழுதி கொண்டிருக்கின்ற, வரலாற்றை மாற்றி எழுதி கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் இன்றைக்கு அம்பேத்கரையும் அவமானப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். யார் இந்த அம்பேத்கர் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவர் ஒன்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினராக, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அல்ல. ஆனாலும் கூட நேருடைய தலைமையிலே அமைந்த முதல் அமைச்சரவையிலே காங்கிரஸ் கட்சியிலே இல்லாத அம்பேத்கரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்தார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது உலகிலே இருக்கின்ற மிக நீளமான அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சுதந்திரத்தை கொடுத்தது, இந்த போராட்ட சுதந்திரத்தை கொடுத்தது, ஒவ்வொருவரும் தொழில் செய்வதற்கு உரிமையை கொடுத்தது, சொத்துக்களை வாங்குவதற்கு உரிமையை கொடுத்தது என்கின்ற தனிநபர் இந்தியாவுடைய அடிநாதமாக, இந்தியாவுடைய ஒற்றுமைக்கு சங்கிலியாக, பிணைப்பு சங்கிலியாக இருக்கின்ற இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை உரைத்தறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா முதல் முயற்சியாக காந்தியை அவமானப்படுத்தினார்கள், நேருவை அவமானப்படுத்தினார்கள். இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம், காங்கிரஸ் நடத்தும் ஆர்ப்பாட்டம், காங்கிரஸ் நடத்தும் ஆர்ப்பாட்டம். அண்ணல் அம்பேத்கரை ஒற்றுமை ஓங்கட்டும், 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 ஒற்றுமை ஓங்கட்டும், விடமாட்டோம், விடமாட்டோம். காங்கிரஸ் நடத்தும் போராட்டம் வெல்லட்டும், வெல்லட்டும், காங்கிரஸ் போராட்டம் வெல்லட்டும், 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 காங்கிரஸ் போராட்டம் வெல்லட்டும். வாழ்க, வாழ்க, வாழ்கவே, தலைவர் கார்கே வாழ்கவே, தலைவர் கார்கே வாழ்கவே, வாழ்க, வாழ்க, வாழ்கவே, தலைவர் செல்வ பெருந்தகை வாழ்கவே, வாழ்க, வாழ்க, வாழ்கவே, பெருந்தலைவர் ஓங்கட்டும், ஓங்கட்டும், ஓங்கட்டும்,
வேந்தர்